அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஜிகே கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக அரச வம்சங்கள், போர்கள் இது சார்ந்த கிளாஸஸ் ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்துட்டு அயல்நாட்டு தூதர்கள், இந்தியாவிற்கு வரலாற்று காலத்தில் வந்த முக்கியமான வெளிநாட்டு பயணிகள் யார் யார், யாருடைய அவைக்கு வந்தாங்க, எந்த நாட்டை சேர்ந்தவங்க, அது ரிலேட்டடாக பார்க்கலாம். சரி, இப்போ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மெகஸ்தனிஸ். சரியா, இவர் வந்து கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு பயணி. இவர் வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியரோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வர்றாரு. சந்திரகுப்த மௌரியர் இந்தியாவில் மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் தான் அவர், மௌரியர். இவரை அனுப்புகிறவர் வந்து நம்ம செல்யூக்கஸ் நிக்கேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அலெக்சாண்டரோட ஆளுநர். சரியா, அவர் தான் சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு மெகஸ்தனிஸை அனுப்புகிறார். சரியா, அலெக்சாண்டர் இந்தியாவில் கைப்பற்றின பகுதிகளை நிர்வகிக்கிறதுக்காக அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய ஆளுநர் தான் செல்யூக்கஸ் நிக்கேட்டர். அவர் தான் மெகஸ்தனிஸை சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு அனுப்புகிறார். சரியா, அடுத்து பாருங்க, பாகியான், சீன நாட்டை சேர்ந்த ஒரு பயணி. இவர் வந்து நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய காலகட்டத்தில் வர்றாரு. அடுத்து யுவான் சுவாங், இவரும் சீன நாட்டை சேர்ந்த பயணி. இவர் வந்து நம்ம ஹர்ஷரோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வர்றாரு. ஹர்ஷர். சரியா, ஹர்ஷர் வந்து வர்த்தனர் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புஷ்யபுதி வம்சம்னு சொல்லுவாங்க. இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான அரசர். இவர் வந்து இவருடைய கடைசி காலகட்டத்தில் புத்த மதத்தை தழுவியிருப்பார். இவரோட தங்கை, அவங்க புத்த மதத்துக்கு மாறுவாங்க. தங்கையோட வழியில் இவரும் புத்த மதத்துக்கு மாறிடுவார். அதே மாதிரி ஹர்ஷரை தோற்கடித்தவர் இரண்டாம் புலிகேசி. சரியா, ஹர்ஷரை தோற்கடித்ததுனால இரண்டாம் புலிகேசி வந்து பரமேஸ்வரன் அப்படின்ற பட்டத்தையும் சூட்டிக்குவார். நர்மதை நதிக்கரையில் தான் அந்த போர் நடக்கும். அதில் ஹர்ஷர் தோல்வி அடைஞ்சிருவார். சரியா, ரைட். அடுத்து பாருங்கள், அல்பெரூனியை பொறுத்தவரை நம்ம முகமது கஜினியோட அவையில் இருந்திருப்பார். கஜினி இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்போது அவர் கூட இவரும் வருவார். சரியா, அல்பெரூனி கஜினி கூட இருப்பார். பாரசீக நாடு, பாரசீகம்னா இன்னைக்கு இருக்கிற ஈரான். அடுத்து பாருங்கள், மார்க்கோ போலோ. இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பயணி. இத்தாலி நாட்டில் வெனிஸ் அப்படின்ற ஒரு நகரம் இருக்கும், அந்த நகரத்தை சேர்ந்தவர் தான் இவர். மார்க்கோ போலோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐரோப்பாவில் இருந்து நடைபயணமாகவே ஆசியாவை நோக்கி வருவார். மங்கோலியா, சீனா இந்த பகுதிகளுக்கு வருவார். சீனாவில் வந்து குப்லாய் கானோட ஆட்சி காலம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ குப்லாய் கானுக்கிட்ட அடிமையாக மாட்டிக்குவார். கிட்டத்தட்ட ஒரு 12-18 வருஷங்கள் அவர்கிட்ட அடிமையாக இருப்பார். அதுக்கப்புறமா அங்கேருந்து ரிலீஸ் ஆகி இந்தியாவை நோக்கி வருவார். இந்தியாவில் நம்ம பாண்டிய நாட்டில் கடற்கரை பகுதி கொர்க்கை துறைமுகத்துக்கு அவர் வருவார். காயல் துறைமுகம், கொர்க்கை துறைமுகம் இந்த பகுதிக்கு வருவார். அங்கே வந்துட்டு தான் அங்கே நடக்கிற குதிரை வணிகம், முத்து, அங்கே கிடைக்கிற முத்துக்கள், பவளங்கள், இதை பற்றிலாம் அவரோட குறிப்புகளில் அவர் எழுதியிருப்பார். நம்ம மார்க்கோ போலோ இந்தியாவிற்கு வந்த காலகட்டம் தமிழக பகுதிக்கு மாரவர்மன் குலசேகர பாண்டியனோட காலகட்டத்தில் வர்றார். சரியா, மாரவர்மன் குலசேகர பாண்டியன் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டுனது இவர் தான், குலசேகர பாண்டியன். ரைட். அடுத்து பாருங்க, இபின் பதுதா, மொராக்கோ நாட்டை சேர்ந்த பயணி. இவர் நம்ம முகமது பின் துக்ளக் அவருடைய காலகட்டத்தில் வருவார். முரண்பாடுகளின் மொத்த உருவம். சரி, அடுத்து நிக்கோலோ டி கோண்டி. இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த பயணி. நிக்கோலோ டி கோண்டி இவர் வந்து முதலாம் தேவராயர்னு சொல்கிற நம்ம விஜயநகர பேரரசோட ஆட்சி காலகட்டத்தில் வர்றாங்க. முதலாம் தேவராயர். அடுத்து அப்துல் ரசாக். இவர் வந்து இரண்டாம் தேவராயரோட காலகட்டத்தில் வர்றாரு, அப்துல் ரசாக். அடுத்து பாருங்க, நிகிடின் வந்து பாமினி பேரரசோட காலகட்டத்தில் வர்றார். மூன்றாம் முகமதுன்னு சொல்லப்படுற பாமினி பேரரசரோட காலகட்டத்தில் வர்றாங்க. அடுத்து பாருங்க, டோமிங்கோ பயஸ். இந்த டோமிங்கோ பயஸ் அதே மாதிரி நூனிஸ். சரியா, இவங்க ரெண்டு பேருமே விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர். சரியா, விஜயநகர அரசர்களே ஒரு முக்கியமான மன்னர் கிருஷ்ணதேவராயர். இவருடைய காலகட்டத்தில் விஜயநகர பேரரசுக்கு வர்றாங்க. சரியா, இந்த டோமிங்கோ பயஸ் தான் கிருஷ்ணதேவராயரை வந்துட்டு முழு நிறைவான அரசர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா, அதுக்கப்புறம் பாருங்கள், வில்லியம் ஹாக்கின்ஸ், தாமஸ் ரோ, இவங்க எல்லாரும் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. பிரிட்டிஷ்காரங்க கிழக்கிந்திய கம்பெனி அமைச்சு இந்தியாவில் தொழில் தொடங்குறதுக்கு, வணிக தளம் அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜஹாங்கீரோட அவைக்கு வருவாங்க. சரியா, ஜஹாங்கீர் தான் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி கொடுத்த முகலாய மன்னர். சரியா, ஜஹாங்கீர். அடுத்து
அடுத்து பாருங்கள், இந்த பெர்னியர், தாவர்னியர், மாண்டெல்கோ, பீட்டர் முண்டி, மனுச்சி, சரி, இவங்க எல்லாருமே ஷாஜஹானோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வர்றாங்க, முகலாய அரசவைக்கு வர்றாங்க. இந்த பெர்னியர் அப்படின்றவர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு மருத்துவர், சரியா, டாக்டர். அதே மாதிரி தாவர்னியர் அப்படின்றவர் வைர வியாபாரி, சரியா, வைர வியாபாரி. அடுத்து மாண்டெல்கோ, இவர் வந்து ஒரு அட்வென்ச்சர், சரியா, சாகச பயணி மாண்டெல்கோ. பீட்டர் முண்டி வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு வணிகர், சரியா, அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முக்கியமான வணிகர். அதே மாதிரி மாண்டெல்கோ வந்துட்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் மனுச்சி, இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர், சரியா, மனுச்சி. இவங்க எல்லாரும் ஷாஜஹானோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வர்றாங்க, முகலாய அரசவைக்கு. ஷாஜஹான், சரியா. இது எல்லாம் வரலாற்று காலத்தில் இந்தியாவிற்கு வந்து முக்கியமான வெளிநாட்டு பயணிகள். இது ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து பிசி எக்ஸாமு, போன போலீஸ் எக்ஸாமில் கூட இந்த டோமிங்கோ பயஸ் தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். டோமிங்கோ பயஸா நிக்கோலோ டி குண்டியோ ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க, சரி. அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம்ஸ்லேயும் இது ரிலேட்டடான கேள்விகள் வரும். இது யார், எந்த ஊர், யாருடைய அவையில் இந்தியாவுக்கு வந்தாங்க, இது ரிலேட்டடான தகவலை பார்த்துக்கிட்டோம்னா போதும், சரியா. அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாபிக் ரிலேட்டடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.